ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஐயோ, இந்த ப்ரெக்னென்சி எப்போதான்ப்பா ரிவியல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு வலியும் ஏக்கமுமாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா வீக்காவை பிரித்து வச்சே தான் நாங்கள் சீனை கொண்டு போவோம், சேர்த்து வச்சு நாங்கள் கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரொம்ப கிளியராகவே புரியுது எபிசோடில் பார்க்கும்போது. இப்படியே கொண்டு போனால் ரொம்பவே சோக நிலைக்கு போய்டும் தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மோசமாக ஆல்ரெடி 2 வீக்ஸே பார்த்திங்கன்னா பார்க்க முடியாமல் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. வீக்காக்கான ட்ராக் அவ்வளோ கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அதாவது வீக்காவோட ட்ராக் இருந்தாலும் விலகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ராக் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் தாத்தாவும் விஜயும் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு சீனில் அப்போயாச்சும் நம்ம கூட நினச்சோம் தாத்தா நெகட்டிவாக ஆகிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாட்டி ஒரு பக்கம் சித்தி ஒரு பக்கம் மைண்டை கழுவிடுவாங்களோ, அவரோட மைண்டையும் கழுவிடுவாங்களோ, நமக்கு பிடிச்ச பாட்டி எல்லாரையும் மாறிட்டாங்க, அடுத்து தாத்தாவும் மாறிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு. பட் தாத்தா மாறல அப்படிங்கிறது இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், ஏன் விஜய் தாத்தா கிட்ட உண்மை சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஸோ இப்போ அவங்க ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. காவேரி வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும், நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க அந்த ப்ரெக்னென்சி விஷயத்துக்கு. இன்றைக்கி அவங்க தாத்தாவும் பேரனும் பேசிகிட்டு இருக்கும்போது காவேரி ப்ரெக்னன்சி ரிவீல் பண்ணியிருந்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பர்சனலாக. பட் ஆனால் அது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கதைகள் எல்லாமே முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதாவது ப்ரெக்னன்சியை அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர மாட்டார் தான் நினைக்கிறேன் டேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் இழுக்கடிப்பார். ஆனால் வயிறு தெரிஞ்சிடும் இல்லையா. பட் இன்னும் வயிறு தெரியாத மாதிரி எத்தனை நாள் தான் கொண்டு போவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கு. பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.